மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மீனகயா கடுகதி ரயில் நேற்றிரவு 11:30 அளவில் கல்லோய 141 மைல் கல்லை அண்மித்தது. இதன்போது ரயில் மார்க்கத்துக்கு குறுக்காக சென்று கொண்டிருந்த 7 யானைகள் ரயிலில் மோதின. 6 யானைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அவற்றுள் 5 யானைகள் பெண் யானைகள் என்பது தெரியவந்துள்ளது. 30, 15, 8, 3, 2 வயது மற்றும் 8 மாத யானைகளே விபத்தில் உயிரிழந்துள்ளன. கிரிதலே வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கவுடுள்ள தேசிய சரணாலயத்தின் அதிகாரிகள் யானைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அங்கு சென்றிருந்தனர். பலத்த காயங்களுக்குள்ளான 3 வயதான யானை வலியை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் இவ்வாறு காணப்பட்டது. தாயின் அளவிட முடியாத அன்பின் வெளிப்பாடையும் இங்கு காண முடிந்தது. பின்னர் தாய் யானையும் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த துயரத்துடன் மேலும் பயணிக்க முடியாதென்றா மீனகயா தடம் புரண்டது. மட்டக்களப்பு மார்க்கத்தின் ரயில் பயணம் தடைப்பட்டதுடன் ரயில் மார்க்கத்துக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்ட விதத்திலேயே விபத்தின் பாரதூரத்தை அளவிடக்கூடியதாக உள்ளது. கவுடுள்ள காட்டிலிருந்து சரணாலயத்துக்கு யானைகள் இடம் மாறும் இடத்துக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நாம் ஒரே ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். இவ்வாறு இடம்பெறும் முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. எத்தனையோ முறை இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. இதற்கு ஏதேனும் ஒரு மாற்று முறையொன்றை தேடுமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். இது எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருக்க ரேடார் கருவிகளை பொருத்துங்கள். 4 மாதங்களுக்கு முன்னர் இந்த இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 146 மைல் கல்லுக்கு அருகில் 2 காட்டு யானைகள் விபத்தில் உயிரிழந்தன. 6 ஆண்டுகளுக்கு முன் எரிபொருள் கொள்கலன் ரயிலில் 4 யானைகள் மோதி உயிரிழந்தன. இந்த வருடத்தில் 6 யானைகள் உயிரிழந்துள்ளன. துப்பாக்கிச் சூட்டில் 13 யானைகளும், மின்சாரம் தாக்கி 8 யானைகளும், வெடிப்புச் சம்பவங்களுக்குள்ளாகி 4 யானைகளும், ரயிலில் மோதி 8 யானைகளும் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ளன. கடந்த வருடத்தில் ரயிலில் மோதி 11 யானைகள் உயிரிழந்தன. வேக எல்லை குறிக்கப்பட்டிருந்த போதிலும் யானைகள் ஏன் ரயிலில் மோதுகின்றன என நியூஸ் ஃபர்ஸ்ட் எழுப்பிய கேள்விக்கு ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர பதிலளித்தார். ரயில் வேகமாக பயணித்தமை தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என அவர் கூறினார். மார்க்கத்தின் இருபுறமும் செங்குத்தான மலைகள் இருப்பதால் வளைந்து செல்லும் பகுதிகளில் காட்டு யானைகள் தொடர்பில் காண முடியாமையினால் விபத்தை தடுக்க முடியாமல் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பகுதியில் உள்ள ரயில் மார்க்கத்தை காட்டு யானைகள் கடப்பதற்கு அண்மை காலமாக பழகியுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். රජය මේ ගැන අවධානය යොමු කරලා තියෙනවා. මේ ප්‍රශ්නයට අපි සැලකිය යුතු ස්ථිරසාර උත්තරයක් හොයාගන්න ඕන. යෝජනා කරලා තියෙන அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த கேள்விக்கு உரிய மற்றும் நிரந்தர தீர்வு ஒன்றை தேட வேண்டும். முன்மொழியப்பட்ட பல தீர்வுகள் தோல்வியடைந்துள்ளன. எதிலுமே சாதகமான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அதனுடன் தொடர்புடைய புத்திஜீவிகளை இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் கலந்துரையாடி இந்த பிரச்சினைக்கான வழங்க முடியுமான நிரந்தர தீர்வு தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம். ஏனெனில் இந்த யானைகளை பாதுகாத்துக் கொண்டே எமது பயணம் இருக்கின்றது. விஞ்ஞானபூர்வமான தீர்வு ஒன்று கிடைக்கும் என நான் நினைக்கின்றேன்.